பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். Proverbs chapter 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு நம்ம பயந்து எல்லா பாவங்களையும் விட்டு விலகி, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்வேன் என்று நீங்க அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கின்ற ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஞானத்தினால அநேக காரியங்கள்ல நீங்க எல்லா தீமையிலிருந்து நீங்க தப்புவித்துக் கொள்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். அப்போ நீங்க கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கணும். நம்ம தப்பு செய்தா கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளை தண்டிப்பார். நம்ம தவறான காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம பாவத்துக்கு விலகி இருக்கணும். கர்த்தரோட நம்ம இணைந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது நிச்சயம் கர்த்தர் ஞானத்தினால உங்களை நிரப்பி எல்லா காரியங்களிலும் சிறந்திருக்க பண்ணுவார். எல்லா காரியங்களையும் எப்படி செய்யணும்னு சொல்லி ஞானத்தினால கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது நீங்க எல்லா காரியங்களிலும் சிறந்திருப்பீங்க. அப்போ முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம ஒரு தவறு செய்தோம்னா கர்த்தர் நிச்சயம் அந்த காரியங்களை நம்ம இடத்துல கேள்வி கேட்பாங்க. நிச்சயம் அந்த காரியத்துக்கு நம்ம கர்த்தர்கிட்ட பதில் சொல்லணும். அப்போ அந்த தவறான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா தவறான காரியங்களுக்கு விட்டு விலகி போங்க. பெருமையான காரியங்களை விட்டு விலகி போங்க. அநேக காரியங்கள்ல பொறாமையோடு இருந்தீங்கன்னா அதில் விட்டு விலகி போங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க வாழ்ந்து பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி செய்யணும், சரியாக எப்படி செய்து அதில் வெற்றியை பெறணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த ஞானத்தை ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாள் ஆண்டவரே எல்லா தீமையை விட்டு விலகி ஆண்டவரே இயேசுப்பா உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. நீங்க தகப்பனே இயேசுப்பா ஞானத்தினால பிள்ளைங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a wonderful day.